ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு அழகழகான விநாயகர் திருவுருவ சிலைகள் கொண்டு வந்திருக்கேங்க. ஸோ ஒன்னொன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு கிராண்ட் பீஸ்ல இருக்கக்கூடிய விநாயகர். ஸோ இந்த விநாயகர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 9 இன்ச்சஸ் ஹைட்ல இருக்கக்கூடிய ஒரு திருவுருவ சிலை. ஸோ கீழே பாத்தீங்கன்னா ஒரு அழகான பீடம், அதற்கு மேலாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனையில் ரொம்ப அழகா அஷ்ட விநாயகர்களுடைய திருவுருவம் பதிச்சிருக்காங்க. ஸோ பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா மூஷி இருக்கிறார். ரொம்ப அழகா ஒரு கும்பமும் அங்க இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா மேல் பகுதியில் ராஜ அலங்காரத்தில் விநாயகர் அமர்ந்த கோலத்தில் 4 திருக்கரங்களோடும் ஒரு தும்பிக்கையோடும் இருக்கிறார். ரொம்ப கிராண்டா இருக்கு, நீங்களே பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு அழகான திருவுருவம், பிரீமியம் குவாலிட்டியில ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அபிஷேகத்திற்கு ரொம்ப உகந்த சிலை. நீங்க இதை எங்க வேணும்னாலும் வைக்கலாம், ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டி, அதாவது ரொம்ப குட்டி சொல்ல முடியாது, ஒரு 4 இன்ச்சஸ் ஹைட்ல இருக்கக்கூடிய விநாயகர் திருவுருவ சிலை. இது நீங்க பாத்தீங்கன்னா தாமரை மலரில் அமர்ந்த கோலத்தில் விநாயகர் அமர்ந்திருக்காரு. அவ்வளவு அழகா இருக்குங்க. 4 இன்ச்சஸ்ல பொதுவா இந்த விநாயகர் சிலைகள் எல்லாமே நீங்க பூஜை அறையில தான் வைக்கணும்னு இல்லை, உங்களுடைய வரவேற்பு அறையில், அதாவது ஹால்ல கூட தாராளமா வைக்கலாம். ஒரு மங்கள சின்னமா வியாபார தலங்கள்ல கூட நீங்க தாராளமா இதை வைக்கலாம், அவ்வளவு அழகா இருக்கும். ஸோ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா பேபி கணேஷா. ஸோ இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சஸ் ஹைட்ல தான் இருப்பாரு. தவழ்ந்த கோலத்தில் விநாயகர் இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா கைகளில் லட்டு வச்சுட்டு அப்படியே அழகா அவர் குழந்தை வடிவத்துல தவழ்ந்து போற மாதிரி இருக்கு. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. பொதுவா இந்த மாதிரி ஒரு உருவ அமைப்பு கிடைப்பதற்கு ரொம்ப கடினம். இப்ப நம்மளோட ஆதரையில இது ரெடி ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த விநாயகர்கள் பிடிச்சிருக்கோ மறக்காம நம்மளுடைய ஆதிரை கிராஃப்ட்ல நீங்க நேரடியா புலனம் பண்ணலாம், அல்லது இது எல்லாமே நம்மளோட ஆன்லைன் ஷாப்ல நம்ம லிஸ்டிங் பண்ணியிருக்கோம், அதுலயும் வாங்க.